கேப்டன் தொலைக்காட்சியில் விரைவு செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகநாதனை சட்டத்திற்கு புறம்பாக போலீசார் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காவல்துறையினரின் அடக்குமுறையை கண்டித்தும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏஎஸ்பி அபினவின் அராஜக செயலை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் டாஸ்மாக் கடையை மூட கோரியும் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தியும் தேமுதிகவினர் முழக்கங்களை எழுப்பினர். தேமுதிக மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய வட்டம் கிளை கழகம், மகளிர் அணியினர் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொலை கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தேமுதிக வழக்கறிஞரை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஆளும் கட்சியினரின் ஏவல் துறையாக மாறிவிட்ட காவல்துறை தமது மதிப்பை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஆளும் அதிமுக அரசு தொடர்ந்து பொய் வழக்குகளை கேப்டன் எதிர்கொண்ட விதத்தை அப்போது அவர் எடுத்துரைத்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தேமுதிக மாவட்ட செயலாளரை தாக்கிய அபினவை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கேட்டுக் கொண்டார். அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? மாவட்ட செயலாளர் தானே, வழக்கறிஞர் தானே, படிச்சவர் தானே. இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வரமாட்டாரா ஜெகநாதன்? எதையுமே அறிவிக்காம மிட் நைட் அவங்க பெட்ரூம் வரைக்கும் போய் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட போய் அரெஸ்ட் பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் முதல்ல கொடுத்தது? இன்னைக்கு நாடு புற கொலை, கொள்ளை, தீவிரவாதிகள், கற்பழிப்பு பண்றவன், செயின் ஸ்நாச் பண்றவெல்லாம் நாட்டுல நடந்துகிட்டு இருக்க. ஒரு லாயர் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்தவரை இன்னைக்கு நடுராத்திரியில் நீங்க போய் ஒரு தீவிரவாதியை போல கைது பண்றதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கறத நிச்சயம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை மிஸ்டர் அபினவுக்கு இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாவே சொல்றேன். யார் அந்த அபினவ்? நான் விசாரிச்சேன். ஏஎஸ்பியாக டைரக்டா IPS முடிச்சுட்டு இன்னைக்கு ட்ரைனிங்க்கு வந்து முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்க. ரொம்ப சோட்டா பச்சா போல இருக்குது. முதல் ட்ரைனிங்லயே நீ ரிமார்க் வாங்கிட்டே, நீ எஸ்பியா என்னத்தை கிழிக்க போற தமிழ்நாட்டுக்கு? நீ என்ன சட்டம் ஒழுங்க நீ காப்பாத்த போற? அபினவ் யார்? நீ இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரினா எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணமா வாழ்ந்தவர் நமது கேப்டன் மிஸ்டர் அபினவ் அவர்களே. IPS என்ன இந்தியன் பீனல் கோட்ல நீ வந்து படிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனா கேப்டனுடைய படத்தை ஒரு 10 படத்தை எடுத்து பாரு, ஒரு போலீஸ் எப்படி இருக்கணுங்கிறத நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க துறையிலேயே இருந்து ஒரு DSP விஷ்ணு பிரியா இறந்துட்டாங்களே, இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா இறந்தது கொலையா தற்கொலையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல உங்க டிபார்ட்மெண்டால. நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டுன்ற கேள்வியை தான் இந்த நேரத்துல கேட்க. இன்னைக்கு ஜெயலலிதாவின் மரணத்திலேயே மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அந்த அம்மாக்கு பிறகு எத்தனை பேர் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவலாளி, கார் ஓட்டி, யாரெல்லாம் திருடுறாங்க, இன்னைக்கு எல்லாரும் இறந்துகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கொலைக்கு இங்க தீர்வு கண்டாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இங்க முற்றுப்புள்ளி இருக்கா? ஏதாவது ஒரு ரைடு போறாங்க, அந்த ரைட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க ஏதாவது மக்களுக்கு சொல்றாங்களா? இந்த கொலை யார் பண்ணாங்க என்பதை மக்களுக்கு சொல்றாங்களா? அப்படி அப்படியே விட்டுற வேண்டியது. ஆனா ஒண்ணு மட்டும் உங்க முன்னாடி இப்ப சொல்றேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல
பல பசுந்தோல் போர்த்திய புலிகள் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க என்பது மட்டும் உறுதி. நல்ல மனிதர்கள் போல போர்வையில யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்காக தூண்டி விட்டிருக்கீங்க, யாரெல்லாம் இது போல எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது பண்ண வச்சிருக்கீங்கன்ற எல்லா புள்ளி விவரமும் இன்னைக்கு எங்க கையில இருக்கு. நாகர்கோவிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினரால் தமது கணவருக்கு நிகழ்ந்த துன்புறுத்தல்களையும் அவமானங்களையும் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜெகநாதனின் மனைவி மக்களிடத்தில் கண்ணீருடன் உருக்கமாக எடுத்துரைத்தார். அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். எதற்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணுகிறாய், டாஸ்மாகுக்கு எதிராக போராடுகிறாய், இப்படியே கேட்டு 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 தரம் தாழ்ந்த வார்த்தைகளாலே அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ஒரு வழியாக 10:30 மணி வரைக்கும் எனக்கு தகவல் வருகிறது அவரை பத்மநாபபுரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு. நானும் என் குழந்தையுமாக நாங்கள் ஜிஹெச்சுக்கு ஓடோடி செல்கிறோம். ஜிஹெச்சுக்கு போனப்ப சொல்றாங்க இப்பதான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு ஓடுறோம், ஓடி போய் பார்த்தா அழுக்கு துணியோட, எப்போதுமே அவர் வெள்ளைங்குளமா வீட்டுல இருந்து கிளம்புறவர் அன்னைக்கு அப்படி ஒரு அழுக்கு துணியோட அலங்கோலமாக கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தனக்கு நேர்ந்த இந்த அவமானங்களை, இந்த மனித உரிமை மீறல்களை அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். நான் இதை வெளியே போய் மீடியாக்கோ இல்லை வேறு கோர்ட்லயோ நான் இதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி என்று திரும்ப திரும்ப அடித்து அனுப்பியிருக்கிறார். எஸ்பி அபினவ் ஐபிஎஸ் அவர்களை நான் கேட்கிறேன், you are unfit to be an IPS officer for India. உங்களுடைய காட்சி சட்டையும் கலத்தி வைத்துவிட்டு உங்களுடைய ஐபிஎஸ் போஸ்டையும் ரிசைன் பண்ணிவிட்டு செல்லுங்கள். உங்களை போன்ற அதிகாரிகள் எங்களுடைய நாட்டிற்கு தேவையில்லை. நாகர்கோவிலில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் பல்வேறு பிரச்சினைகளை பட்டியலிட்டார். கட்சி தலைமைக்கு விசுவாசம் இல்லாத அதிமுக அமைச்சர்கள் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மோசடி புகாரில் சிக்கிய காமராஜ் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள்தான் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சாடினார். தமிழகத்தில் விரைவில் பொதுத் தேர்தல் வருவது உறுதி என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது சுடுரைத்துள்ளார். ஜெகநாதன் இல்ல, எங்க கட்சியை சேர்ந்த யாரா இருந்தாலும் பதில் சொல்ல போறோம். எதற்காக அராஜகமாக வீட்டுக்குள்ள புகுந்து எதற்காக அப்படி ஒரு ராத்திரியில அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு குண்டு வெடிக்கிறவன், திருடுறவன், கொலை பண்றவெல்லாம் நாட்டை நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான். நியாயத்துக்காக டாஸ்மாக் கடைகளை இங்க வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காரு. மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல போய் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவரை போய் எதுக்கு ஒரு தீவிரவாதி மாதிரியே நீங்க கைது பண்றீங்க? நிச்சயமாக இந்த பிரச்சனையில ஜெகநாதனுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் வரை நாங்க எடுத்துக்கிட்ட இந்த பணியில ஓய்வு இல்ல. உறுதியாக இதை சொல்றோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இது கண்டினியூஸா இன்னும் நடக்க போது. அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. உறுதியாக அவருக்கு தண்டனை கொடுத்த அபினவ் அவர்கள் ஒண்ணு பணியிடம் நீக்கம் செய்யணும், சஸ்பெண்ட் பண்ணணும் அவரை, இல்ல இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவரை உடனடியாக மாற்றம் செய்யணும். அது வரைக்கும் நாங்க எடுத்துக்கிட்ட இந்த போராட்டத்திலிருந்து நாங்க நிச்சயம் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டில் அடுத்து பொது தேர்தல் தான் வரப்போகுது, அதுதான் உறுதி. அதுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதான் சொன்னல, இந்த டிஜிபி அப்படிதான் சொல்லுவாரு, ஆளுங்கட்சிக்கு ஜல்ரா அடிச்சுட்டு ஒழுங்கான விசாரணை நடக்குதுன்னு தான் சொல்லுவாரு. அப்ப காவலாளியை கொலை பண்ணது யாரு? கார் டிரைவர் எப்படி? எல்லாரும் தான் போறாங்க. இத்தனை நாள் ஆக்சிடென்ட்ல சாகாதவர் இப்ப மட்டும் ஏன் சாகுறாரு? அதே அவர் மட்டுமா? ராமமோகன் ராவ் தலைமைச் செயலாளருடைய டிரைவரும் தாம்பரத்துல ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கொள்ளை நடந்ததுக்கு யார் காரணமோ அவங்க கார்ல ஃபேமிலியோட போனா அங்க ஆக்சிடென்ட், வைஃபும் பொண்ணு இறந்துடுறாங்க. இதெல்லாம் என்ன? சிபிஐக்கு மாற்றம் செய்யணும். உண்மையில் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கறதை மக்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காமிக்கணும். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, அவங்க அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு, அதை நிச்சயம் வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அதுக்கப்புறம் நடக்கிற பல கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க.
மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்ட தடையை ரத்து செய்து நீதிபதி சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். ஒரு வழக்கில் 2 நீதிபதிகள் இருவேறு தீர்ப்பு வழங்கியதால் இந்த வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் தொடரப்பட்ட நிலை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவ மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக விவசாயிகள் தற்கொலை குறித்து திங்கட்கிழமைக்குள் தமிழக அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விவசாயிகள் தற்கொலை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசின் பதில் மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, கன்வில்கர் மற்றும் சந்தான கவுடர் ஆகிய 3 அமர்வு முன்னர் விசாரிக்கப்பட்டது. விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றி விவசாயிகளுக்கு தெரியுமா? ஆதரவு விலை குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதா? விளைபொருளை வாங்க போதிய கொள்முதல் நிலையங்கள் உள்ளனவா என்பது உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் விவசாயிகள் தற்கொலை குறித்தும் தங்களின் கேள்விகள் குறித்தும் உரிய பதிலை வரும் திங்கட்கிழமைக்குள் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவிற்கு ஐடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதில் நேரில் ஆஜராகி சொத்துக்கள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று அவர் ஆஜராகவில்லை. சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் மயிலாப்பூரில் உள்ள அவரது உறவினர்கள் வீடு என சுமார் 30 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் தொடர்பாக ஏற்கனவே அமைச்சர் விஜயபாஸ்கர், அவரது தந்தை சின்னத்தம்பி, சகோதரர் உதயகுமார் ஆகியோர் நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவி அதிகாரத்திற்கு அதிமுகவினர் போட்டியிடுவதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது நிலையான ஆட்சி இல்லை என்றார். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிமுகவினருக்குள் தற்போது போட்டிதான் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், அவர்களின் இதுபோன்ற செயல்பாட்டால் மக்கள் நலத் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை, குடநாடு காவல் ஆலை கொலை போன்றவற்றில் முடிவு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். குமார் விஸ்வாஸ் தான் கட்சியிலேயே நீடிக்கப் போவதாக அறிவித்ததை அடுத்து ஆம் ஆத்மி கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த உட்கட்சி பூசல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி குமார் விஸ்வாஸிற்கும் டெல்லி தலைவர் அமனதுல்லா கானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் குமார் விஸ்வாஸ் தனது ஆதரவாளர்களை திரட்டி தனி அணியாக செயல்பட்டு வந்தார். மேலும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாக குமார் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக கட்சியிலேயே நீடிக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாகவே அமனதுல்லா கான் ஆம் ஆத்மி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் ராஜஸ்தான் மாநில ஆம் ஆத்மி கட்சி தலைவராக குமார் விஸ்வாஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அறிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் காமராஜ் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யாததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மன்னார்குடி காவல் கண்காணிப்பாளர் விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் காமராஜ் மீதான மோசடி வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் காமராஜ் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய சில நாட்களுக்கு முன்னர் உத்தரவிட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றும் நீதிமன்றத்தை தமிழக அரசு தவறாக வழிநடத்துகிறது என்றும் கண்டித்த நீதிபதிகள் மன்னார்குடி எஸ்பி உடனடியாக விசாரணை நடத்தி அமைச்சர் மீதான புகார் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 12,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் வழக்கறிஞர் நரசிம்மா அளித்துள்ள புள்ளி விவரத்தின்படி 2015ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா மாநிலம் விவசாயிகள் தற்கொலையில் முதல் இடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 4,291 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர்.
கர்நாடக மாநிலத்தில் 1569 பேரும், தெலுங்கானாவில் 1400 பேரும், மத்திய பிரதேசத்தில் 1290 பேரும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 954 பேரும், ஆந்திராவில் 916 பேரும், தமிழகத்தில் 606 விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். காஷ்மீரின் ரஜௌரியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பணிபுரிந்து வந்த ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்று அவர்களின் தலையை துண்டித்த பாகிஸ்தான் ராணுவ காட்டு மிராண்டித்தன செயலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொன்றது. அதோடு கொல்லப்பட்ட 2 ராணுவ வீரர்களின் தலையை துண்டித்து காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டனர் பாகிஸ்தான் ராணுவத்தினர். இந்த சம்பவத்திற்கு இந்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் அப்துல் பசீத்தை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது கண்டனத்தை நேரில் தெரிவித்தது. இதனிடையே இன்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் கடும் துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது. எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடந்து வருவதால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் காவலாளி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கைதான 2 பேர் கோத்தகிரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளனர். ஜிதின் ஜோய், ஜென்சிர் அலியை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அமுத செல்வி தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு அமுத செல்வியின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்பெக்டர் அமுத செல்விக்கு 38 வயதாகிறது. அவருக்கு ராஜபாண்டி என்ற கணவரும் 7 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. பணியில் உயரதிகாரிகள் நெருக்கடி கொடுத்தனரா, வேறு எதுவும் பிரச்சனையா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆதார் அட்டை விவரங்கள் திருடப்படவில்லை என மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆதார் விவரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இதனையடுத்து ஆதார் அட்டை கட்டாயம் என்ற வழக்கில் விசாரித்த உச்சநீதிமன்ற வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. மாவோயிஸ்ட் மற்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விருதுநகரில் பாஜக சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது விருதுநகர் எம்ஜிஆர் சிலையிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் அம்மன் கோவில் திடலில் முடிவடைந்தது. பின்னர் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவாரூரில் சத்குரு தியாகராஜரின் 250வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இசைக்கலைஞர்கள் அவர் பாடிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சத்குரு தியாகராஜர். இவரது 250வது ஜெயந்தி விழா திருவாரூரில் உள்ள அவர் பிறந்த இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் குடிநீர் தேடி கிராம பகுதிக்குள் வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று அப்பகுதியில் இருக்கும் தெரு நாய்களிடம் சிக்கி பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. அங்குள்ள சங்கமாய் என்னும் குளத்தில் 100க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் வசித்து வருகிறது. இந்த மான்கள் குடிநீர் தேடி அவ்வப்போது கிராம பகுதிகளுக்குள் வழி தவறி வருவது வழக்கம். இதேபோல் வழி தவறி வந்த 1.5 வயதுடைய ஆண் புள்ளிமான் தெரு நாய்களிடம் சிக்கி பலியானது. நாளை அக்னி வெயில் துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கோடை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் இதனை தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் உள் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இயல்பிலிருந்து 1 to 2 டிகிரி செல்சியஸ், உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலை அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தொடரக்கூடும்.
அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரையில் தற்போதைய வறண்ட வானிலை நிலவும். சென்னையை சார்ந்த மீனவர் ஒருவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடந்த 4 நாட்களாக கரை திரும்பாததால் காசிமேடு மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை சேர்ந்த 5 மீனவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்ததால் இளங்கோ என்ற மீனவரை தவிர மற்ற 4 பேரும் கவிழ்ந்த படகை பிடித்துக் கொண்டு கடந்த 4 நாட்களாக தேடியுள்ளனர். ஆனாலும் இதுவரை அவர் குறித்த தகவல் கிடைக்கவில்லை. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி 40% மாதாந்திர உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் அரியலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை உடனே வழங்கிட வேண்டும், வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அறிவித்தபடி எந்தவொரு நிபந்தனையுமின்றி மாதாந்திர உதவித்தொகை வழங்கிட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருவையாறு அருகே லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஓட்டுநர் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த திங்களூர் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மகாராஜபுரத்தை சேர்ந்த தங்கையின் மகன் ராஜா விபத்தில் படுகாயமடைந்தார். இதனை கண்டவுடன் அருகில் இருந்த பயணிகள் காயமடைந்தவரை 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மரத்தில் மோதியதில் 10 பெண்கள் உள்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பாளையம் எனும் இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து புளிய மரத்தின் மீது மோதியது. இதில் காயமடைந்த அனைவரையும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் இதுகுறித்து மதுராந்தகம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்று ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் அமைந்துள்ள அதன் மாநில அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வறட்சியால் விவசாயிகள் மற்றும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கவில்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். கோடநாடு விவகாரத்தில் மர்மம் நீடித்து வருவதால் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரலாறு காணாத அளவுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட இந்த மாநிலத்தில் வறட்சியின் கொடுமையால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதும், தாங்கள் சாகுபடி செய்த பயிர் கருகுவதை பார்த்து அதிர்ச்சியாகி மாரடைப்பால் இறப்பதும் தொடர்ந்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு பதிலாக வறட்சியால் தற்கொலை சாவே இல்லை என்று ஒரு தவறான தகவலை மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாதது, உண்மை கண்டிக்கின்றது. விழுப்புரம் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் கணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மனைவி மற்றும் மகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் கோவையைச் சேர்ந்த தேவராஜன் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகியோர் கடந்த திங்கட்கிழமை அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை அவர்கள் மூவரும் குளிர்பானத்தில் பூச்சி மருந்தினை கலந்து குடித்துள்ளனர். இதனை அறிந்த விடுதி ஊழியர்கள் அவர்களை மீட்டு விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் தேவராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் 25 ஆண்டுகளில் அதிகமான ஆலங்கட்டி மழையானது பெய்துள்ளது. இதனால் சாலைகள் சுமார் 12 மணி நேரங்கள் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருந்துள்ளது.
கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு கோடை மழையுடன் ஆலங்கட்டி மழையும் பெய்துள்ளது. ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதி முழுவதும் அழகாக சிறு சிறு பனிக்கட்டிகளால் மூடிய வண்ணம் காட்சியளித்துள்ளது. ஆலங்கட்டி மழையின் காரணமாக மாவட்டத்தில் பயிர் செய்யப்பட்டிருந்த விளைபொருட்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அழகப்பா பொறியியல் கல்லூரியில் நிறுவனர் ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்ப உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தகுதியில்லாத மாணவர்களை நிறுவனர் ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்க்கப்படுவதாக வழக்கறிஞர் சங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிறுவனர் ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்ப இடைக்கால தடை விதித்துள்ளது. மணல் குவாரிகளை திறக்காவிட்டால் 8ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சம்மேளனம் திருச்சியில் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்று திருச்சி தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். அதில் பொதுப்பணித்துறையினர் அனைத்து குவாரிகளையும் மூடிவிட்டதனால் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீதான அரசியல் சூழ்ச்சியை கண்டித்தும் அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தொண்டர்கள் சார்பில் மதுரை பழங்காரத்தம் திரையரங்கு அருகில் கர்நாடக மாநில கழக செயலாளர் புகழேந்தி தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.